ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்பி தமிழ் இன்ஃபோ சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது மும்பை ஸ்டைல் ஸ்ட்ரீட் ஃபுட் எக் ஃப்ரைட் ரைஸ். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தேவையான பொருட்கள் பார்ப்போம். அரை டேபிள் ஸ்பூன் பூண்டு, அரை டேபிள் ஸ்பூன் பச்சை மிளகாய் இடித்து வச்சுருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கோஸ், கொஞ்சம் கேப்சிகம், கொஞ்சம் கேரட் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க, போடணுன்னு அவசியம் இல்லை. தேவையான அளவு எண்ணெய், சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்கு 1 முட்டை எடுத்திருக்கேன், அஜினோமோட்டோ, தேவையான அளவு உப்பு, 1 கப் சாதம் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடாயிரட்டும். கடாய் நல்லா சூடாயிருச்சு. நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானோன்னு முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். முட்டையை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். சிம்லலாம் வைக்க வேணாம், ஃபாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. வச்சு நல்லா முட்டை பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி மீதி வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பூண்டு ரொம்ப நேரம் வணக்க வேணாம், ஒரு செகண்ட் வணக்கினா போதும், வதக்கி விட்டால் போதும். 2 பச்சை மிளகாய், கோஸ், கேப்சிகம், கேரட் நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வணங்கட்டும். நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம ரைஸ் போட்டுக்கலாம். நான் வந்து ரைஸ் வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ரைஸ் தான் எடுத்துருக்கேன். பாஸ்மதி ரைஸ் இருக்குல்ல, இதுலேயும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஃப்ரைட் ரைஸ். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சோயா சாஸ் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, அஜினோமோட்டோ நல்லா போட்டு நல்லா வதக்கி விடுங்க. பாருங்க, நல்லா வதக்கி விட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். அப்படிங்க, சுவையான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து மும்பையில் ஃபேமஸானது. நம்ம வந்து வீட்டிலே செஞ்சிடலாம், ஹோட்டலுக்கு போகணுன்னு அவசியமே இல்லை. இந்த ரைஸ் அப்படியேவும் சாப்பிட்லாம், இல்லை சட்னி கூடயும் சாப்பிடலாம். சட்னி கூட சாப்பிட்டிங்கன்னா இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்லேயே நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.